கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தினம் ஒரு பணித்துளி என்ற தலைப்பில் உங்களோடு கூட கர்த்தரை பேச செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம், ஏசாயா 25ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல கர்த்தர் சகல ஜனங்களுக்கு மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளை மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார் என்று சொல்லி எடுத்து போடுகிற ஒரு காரியம் அல்லைங்க, அகற்றி போடுகிற காரியம். இயேசுவின் நாமத்துல இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல கர்த்தர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். எல்லா ஜனங்களின் முகங்களில் வடிகிற கண்ணீரை துடைத்து நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவேன் என்று கர்த்தரே இதை சொன்னார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறாருங்க? உன்னுடைய முகங்களில் வழிகிற கண்ணீரை நான் துடைத்து உனக்குண்டான நிந்தையை இந்த பூமியிலே இராதபடிக்கு நான் முற்றிலும் நீக்கி போடுகிறேன். என்ன சொல்லுகிறாருங்க? இந்த மலையில முக்காட்டையும் மூடலையும் அகற்றி போடுகிறேன். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீக்கி போடுகிறேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு கர்த்தரே இதை சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காக நம்ம நினைத்திருக்கிறார். இந்த வேளையில முகங்களில் கண்ணீரோடு கூட நீ இருக்க வேண்டாம் என்னுடைய மகனே மகளே, அதை முற்றிலுமாய் உன்னுடைய நிந்தையெல்லாம் நான் நீக்கி போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அதை நம்ம விசுவாசிப்போம். தேவனுடைய சமூகத்துல ஒரு நாள் காத்திருப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.